முன்னாள் அதிமுக கவுன்சிலர் மனைவிய கார் டிரைவரே கத்தியால குத்தி கொலை பண்ண வழக்கில் பல திடீர் திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. பங்களா வீட்டில் நடந்த பயங்கரத்தின் பின்னணி என்ன? கோவை மாவட்டம் துடியலூர் அருகே உள்ள தாளியூர் பகுதியில் இருந்த ஒரு பங்களா வீடு அன்று கிரைம் ஸ்பாட்டாக மாறியிருந்தது. உற்றார் உறவினர் கூடி நின்று கதறி அழ போலீசார் மொத்த வீட்டையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். அதிமுக முன்னாள் கவுன்சிலரின் மனைவியை கார் டிரைவரே கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவத்தின் பரபரப்புகள்தான் இவை எல்லாம். முதலாளி அம்மாவை இரத்த வெள்ளத்தில் கிடத்திவிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் சட்டையில் கரைபடியாமல் சரணடைந்திருக்கிறார் அந்த கொடூர டிரைவர். என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள செய்தியாளர் நாகராஜுடன் விசாரணையில் இறங்கினோம். கோவை மாவட்டம் தாளியூர் பகுதியைச் சேர்ந்தவர் கவி சரவணகுமார். 49 வயதாகும் இவர் ஒரு அதிமுக பிரமுகர். பெரிய நாயக்கன்பாளையம் அருகே உள்ள பன்னீர்மடை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராகவும் முன்னாள் மாவட்ட கவுன்சிலராகவும் இருந்துள்ளார். இவருக்கு மகேஸ்வரி என்கின்ற மனைவியும் 2 பிள்ளைகளும் உள்ளனர். அதே பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் இவர்களது வீட்டில் கடந்த 10 ஆண்டுகளாக டிரைவராக வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று வடவள்ளி காவல் நிலையத்திற்கு சென்ற டிரைவர் சுரேஷ் அதிமுக முன்னாள் கவுன்சிலர் கவி சரவணகுமாரின் மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்து விட்டதாக கூறி சரணடைந்திருக்கிறார். இதையடுத்து தடாகம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். அங்கே டிரைவர் சுரேஷ் சொல்லியதை போலவே மகேஸ்வரி இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்துள்ளார். தொடர்ந்து சடலத்தை ஆய்வு செய்ததில் மகேஸ்வரிக்கு 7 இடத்தில் கத்தி குத்து விழுந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் மகேஸ்வரியின் சடலத்தை உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு சரணடைந்த கார் டிரைவர் சுரேஷை கைது செய்து விசாரணை நடத்தினர். அதில்தான் கொலைக்கான காரணம் குறித்த பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. கவி சரவணகுமாருக்கும் மகேஸ்வரிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடந்த 2 வருடங்களாக கணவன் மனைவி தனித்தனியாக வசித்து வந்துள்ளனர். கவி சரவணகுமார் வடவள்ளியில் உள்ள ஒரு அபார்ட்மெண்டில் தங்கி அவருக்கு சொந்தமான செங்கல் சூளையை நிர்வகித்துள்ளார். அதே நேரம் தாளியூர் பகுதியில் உள்ள வீட்டில் மகேஸ்வரி பிள்ளைகளுடன் வசித்து வந்துள்ளார். இவர்கள் இருவருக்கும் சுரேஷ் தான் கார் டிரைவர். இந்த நிலையில்தான் கவி சரவணகுமாருக்கு வேறு சில பெண்களுடன் பழக்கம் இருப்பதாக கூறப்படுகிறது. அப்படி கவி சரவணகுமார் பெண்களுடன் பழகுவதற்கு டிரைவர் சுரேஷ் தான் காரணம் என மகேஸ்வரி சந்தேகித்துள்ளார். இதனால் சுரேஷிடம் இது குறித்து கேள்வி எழுப்பி அடிக்கடி சண்டையிட்டு வந்திருக்கிறார் மகேஸ்வரி. இந்த சூழலில்தான் சம்பவத்தன்று பிள்ளைகள் வீட்டில் இல்லாத நேரத்தில் டிரைவர் சுரேஷை வீட்டிற்கு அழைத்து கணவரின் கள்ளத்தொடர்பு குறித்து கேட்டு தகராறு செய்திருக்கிறார். கவி சரவணகுமாரின் தவறான செயல்களுக்கு நீதான் காரணம் என ஆத்திரத்தில் திட்டி தீர்த்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் சுரேஷுக்குள் கோபத்தை கிளப்பியிருக்கிறது. பொறுமை இழந்தவர் அங்கிருந்த கத்தியை எடுத்து முதலாளி அம்மா மகேஸ்வரியை குத்தி கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். கொலை செய்த கையோடு டிரைவர் சுரேஷ் நேராக கவி சரவணகுமாரை சந்தித்து நான் உங்கள் மனைவியை கொன்றுவிட்டேன் என்று கூறியுள்ளார். இதையடுத்து டிரைவர் சுரேஷை கவி சரவணகுமார் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று சரணடைய வைத்ததாக தெரிகிறது. கொல்லப்பட்ட மகேஸ்வரியின் உடல் இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளது. ஆனால் சரணடைந்த சுரேஷ் நெற்றி நிறைய திருநீரு, குங்கும போட்டு கரைபடியாத வெள்ளை சட்டையுடன் போலீசில் சரணடைந்துள்ளார். அது எப்படி சாத்தியமாகும்? கொலை செய்யும் போது ஒரு துளி ரத்தம் கூடவா சரணடைந்த சுரேஷ் மீது படவில்லை? எனவே மகேஸ்வரி சாவில் மர்மம் இருப்பதாக உறவினர்கள் சந்தேகமடைந்துள்ளனர். மேலும் மகேஸ்வரியின் வீட்டிலிருந்த கண்காணிப்பு கேமராக்களும் சுவிட்ச் ஆஃப் செய்து வைக்கப்பட்டிருந்ததால் அவர்களுடைய சந்தேகம் மேலும் அதிகரித்திருக்கிறது.
இதனால் கவி சரவணகுமார் மனைவியை கொலை செய்துவிட்டு டிரைவரை சரணடைய சொல்லி நாடகமாடுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர்ந்து இந்த சம்பவத்தில் உரிய விசாரணை நடத்தி உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் எனவும் மகேஸ்வரியின் உறவினர்கள் போலீசாரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக மகேஸ்வரியின் கணவர் கவி சரவணகுமாரையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். முன்னாள் கவுன்சிலர் கவி சரவணகுமார் மற்றும் டிரைவர் சுரேஷ் இவர்கள் இருவரிடமும் நடத்தப்படும் முழுமையான விசாரணைக்கு பிறகே மகேஸ்வரியின் மரணத்தில் உள்ள மர்மம் விலகும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.